இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2024 ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆண்டின் முதல் மாதம் நமக்கு பல எதிர்பார்ப்புகளை கொடுத்திருக்கும். இந்த வருடத்தின் முதல் மாதமாவது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஜனவரி மாதம் திங்கள் கிழமை பிறக்குது, அதுவும் பஞ்சமி திதியில. தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலையும் அதன் பிறகு மகர ராசியிலையும் பயணத்தை தொடங்குறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. புதன் விருச்சிகத்திலையும் அதன் பிறகு தனுசுலையும் பயணத்தை தொடங்குறாரு. சுக்கிரன் விருச்சிகத்திலையும் அதே மாதிரி தனுசு ராசியிலையும் அவரோட சஞ்சாரத்தை தொடங்குறாரு. சனி கும்பராசியிலையும் குரு மேஷ ராசியிலையும் இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்குது. இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட சஞ்சாரம் எல்லாமே இப்படித்தான் இருக்குது. மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள்தான் மேஷ ராசிக்காரர்கள். அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளை நாம பார்த்தோம் அப்படின்னா, உங்க ராசியிலேயே குரு ரணருண ரோகஸ்தானத்துல கேது இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரன் புதன் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்துல சூரியன் செவ்வாய், லாபஸ்தானத்துல சனி, அயனசைன போகஸ்தானத்துல ராகு அப்படின்னு கிரகங்களோட நிலைகள் எல்லாமே இருக்குது. இந்த வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாம இருங்க. வீண் குழப்பங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். பணவரவு இருந்த போதிலும் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். அடுத்தவர்களுக்காக உதவி செய்வது, அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடுவதை எல்லாத்தையும் நீங்க தவிர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா வீணான அவச்சொல்லாம் வாங்க நேரிடலாம் மேஷராசிக்காரர்கள். இந்த மாதம் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதுவும் குரு வீட்டில் சஞ்சரித்து குரு பகவானால் பார்க்குறாரு. அதனால குரு மங்கள யோகம் ஏற்படுது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம். இல்லத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சுபகாரியங்கள்லாம் நடக்கும். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறதால தொட்ட காரியங்கள்லாம் வெற்றி உண்டு. இந்த ஜனவரி மாதம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் மனதைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கண்டு மற்றவர்கள்லாம் வியந்து போவாங்க. வேலை செய்யும் இடத்துலலாம் மதிப்பு மரியாதை எல்லாமே உயரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கௌரவம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் மூலம் மனதில் நிம்மதி உண்டாகும். தொழில் வியாபாரத்திலலாம் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்காவிட்டாலும் பணவரவு அப்படிங்கிறது ஓரளவு இருக்கும். கொடுக்கல் வாங்கலெல்லாம் கவனத்தோடு இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டாம சிந்தித்து செயல்படுவது தான் நல்லது. உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தோன்றி மறையலாம். உங்களுடைய பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது அந்த பொருட்கள் போய் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு கண்காணிக்கணும். உத்தியோகத்திலலாம் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுங்க. வேலை தொடர்பான வீண் அலைச்சல்லாம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவர்களை அனுசரித்து போகிறது நல்லது. வீண் பேச்சுக்களை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்குங்க. ஒரு சில நேரத்தில் குடும்பத்தில் சலசலப்புக்கு குறைவு இருக்காது. இருந்தாலும் அனைவரையும் அனுசரித்து போறதன் மூலம்தான் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் போகலாம். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். பெண்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் சில சிக்கலான விஷயங்களை கூட உங்களுடைய திறமையின் மூலமா சுமூகமா முடிப்பீங்க. குடும்பத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் எளிதா சமாளிப்பீங்க. பிள்ளைகளிடையே நிதானமா பேசுங்க. பெண்கள்லாம் எதை பற்றியும் யோசித்து அதிகம் மனதை குழப்பிக்கொள்ளாம இருக்கிறது நல்லது. வரவு செலவு உங்களுக்கு சரியாத்தான் இருக்கும். கலைத்துறையினருக்கெல்லாம் மனதில் ஏற்பட்ட திடீர் குழப்பம்லாம் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுதும் வெளியூர்களுக்கு செல்லும் பொழுதும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். முன்கோபம் ஏற்பட்டு அதனால வீண் தகராறெல்லாம் வரலாம். அதனால நிதானமா எல்லா செயல்களிலும் ஈடுபடணும். அரசியல் துறையினர்லாம் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். அதே நேரத்தில் புகழ் கௌரவம் இது எல்லாமே உங்களை தேடி வரும். இந்த மாதத்தில் உங்களுடைய செலவை குறைப்பதன் மூலம்தான் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படாது.
பேச்சில் கடுமையை காட்டாம இருங்க. மேலிடத்தின் மூலம்லாம் உங்களுக்கு நல்ல தகவல் அப்படிங்கிறது வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமா பேசி பழகுங்க. மாணவர்கள்லாம் கல்வியில அதிகம் நாட்ட செலுத்தணும். கவலைப்படாம பாடங்களை நன்கு படிப்பதன் மூலம்தான் நல்ல மதிப்பெண்களை எடுக்க முடியும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உதவிகரமா இருப்பாங்க. அதே மாதிரி படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த மாதத்துல கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் சாதாரணமா வரக்கூடிய சளி, காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எடுத்த வேலையை சரியான நேரத்துல செய்து முடித்து நல்ல பெயர் வாங்குவீங்க. எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். முக்கியமா நீண்ட நாட்களா நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர்களோட நட்பு கிடைக்கும். இந்த மாதத்துல அவர்களால உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். உங்களுடைய வாக்கின் மூலமா அனைத்து காரியங்களும் சாதித்து கொள்ளக்கூடிய மாதமா இந்த ஜனவரி மாதம் இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம், பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். சுய நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும். நம்மளால முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற அளவு நம்பிக்கை மேலோங்கி இருக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் வரும். அந்த திருப்பத்தை கண்டு அதிர்ச்சி அடைய வேண்டாம். தொழில் வியாபாரத்திலெல்லாம் முன்னேற்றமான வாய்ப்புகள் வரும்பொழுது அதை பயன்படுத்திக்கணும். வியாபாரம் தொடர்பாக நீங்கள் செலவுகள்லாம் அதிகம் செய்வீங்க. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். அந்த பொறுப்புகளுக்கு உகந்த அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மெத்தன போக்கு இருக்க வேண்டாம். எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வரவும் செலவும் உங்களுக்கு சமமாக தான் இருக்கும். சக பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுக்கணும். வேலையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கெல்லாம் முடிவாகலாம். இல்லை அதற்குரிய பேச்சுவார்த்தை கூட தொடங்கலாம் இந்த ஜனவரி மாதத்தில். இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகான்களோட சந்திப்பு கிடைக்கும். அதேமாரி திருமணத்திற்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல உங்களுடைய குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி சம்பந்தம் அப்படிங்கிறது கிடைக்கலாம். இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு அதிகம் நல்லது அப்படிங்கிறது நடக்கும். வெள்ளிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் ராவு காலத்துல துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வர்ற உங்களுடைய மன கஷ்டம் நீங்கி மன நிம்மதி அப்படிங்கிறது பிறக்கும். இந்த ஜனவரி மாதம் மேசராசிக்காரர்களுக்குள்ள தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு. பிறரோட விஷயங்கள்ல அதிக தலையிடுவதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாகவே இருக்கும் இந்த மாதம்.